நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெஸ்யூமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நிறைய பேர் ரெஸ்யூமில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரெஸ்யூம்னு சொல்கிறதா இல்லை ரெஸ்யூமேன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் வேர்ப், அதாவது வேர்பில் சொல்லணும் அப்படின்னா ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க, நவுனில் சொல்லணும்னா ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே பேர் தப்பு கிடையாது, பட் ரெஸ்யூமே இட்ஸ் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ரெஸ்யூமே பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, என்ன மாதிரி விஷயங்கள் போடுறது, சம்மரில் என்ன வரும், எக்ஸ்பீரியன்ஸில் என்ன வரணும், ஸ்கில்ஸில் என்ன வரணும், எக்கச்சக்கமான கொஸ்டின் இருக்கும். அண்ட் ஒரு பேப்பருக்கு ரெஸ்யூமே பண்ணணுமா, இல்லை 2 பேஜுக்கு பண்ணணுமா, இல்லை எவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன மாதிரி விஷயங்கள் போகணுன்றது ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த வீட்டில் பேச போகிறோம். அண்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரியில், அதாவது ஒரு பெரிய டாப் எம்என்சியில் ஒரு எம்ப்ளாயி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா காலேஜ் பீரியடில் அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. பட் இந்த டைமில் நான் இதை போடுறேன் அப்படின்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், என்ன மாதிரியான ரெக்ரூட்டர் இதெல்லாம் நீட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வீட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபைனல் இயர் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ஜாபுகளுக்கு மூவ் ஆன் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அப்படி மூவ் ஆன் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், அண்ட் நான் காலேஜ் படித்து முடிக்கும் போதும் என்ன மாதிரி விஷயங்கள் நான் போட்டிருந்தேன், அண்ட் அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது காமெடியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு போட தேவையில்லை அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் சொல்ல வர போகிறேன். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்காக தாண்டி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூமே அப்படின்றது ஒரு மிரர். ஓகே, முன்னாடி ரெக்ரூட்டர் இருக்குது, நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, நீங்கள் யார், நீங்கள் காலேஜ் என்ன பண்ணீங்க, ஸ்கூலில் என்ன பண்ணீங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, உங்கள் ரெஸ்யூமே தான் நீங்கள் யார் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ண சொல்ல போது. எப்படி சொல்லலாம், உங்களை பற்றின ஒரு ஐடென்டிட்டி கார்டுனே சொல்லலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் அவங்க டெலிவரி பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த 12 இயர்ஸ் ஜேர்னியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, உங்கள் காலேஜ் லைஃப்லையும் சரி, ஸ்கூல் லைஃப்லையும் சரி, என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்றது இந்த ஒரு பேப்பரில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்யூமேவை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? எஸ், ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஷார்ட் அண்ட் குயிக்காக என்ன மாதிரி விஷயங்கள் போடலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ரெஸ்யூமே நான் பார்த்துருக்கேன், எல்லாம் காமனாக பண்ணுறது, ஈவன் நானுமே பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே காமனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேஷ்னாலிட்டி, செக்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை மென்ஷன் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் காமனான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மென்ஷன் பண்ண பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, உங்கள் நேமை டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள், அண்ட் டெஃபினட்டாக உங்கள் ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள், மெயில் ஐடியை டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள், அண்ட் வீட் அட்ரஸ் அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. இது ஏனோ இதை தவிர்த்து நிறைய பேர் பிளட் குரூப் போடுவாங்க, அப்பா பேர், அம்மா பேர், அண்ட் நேஷனாலிட்டி, பாலினம் என்ன, செக்ஸ் என்ன, மேலா ஃபீமேல், அதெல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பாயா கேர்ளான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் உங்கள் வீட்டு அட்ரஸ் ஏன் முக்கியமாக போகணும் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஓகே உங்கள் நேட்டிவ் பர்சன் தான், இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதையும் காட்டும். ஒருவேளை நீங்கள் வேறு ஸ்டேட் இல்லை வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பரவாயில்ல, ஒரு ஜாப் ரோலுக்காக இவ்வளோ தூரம் அவங்களோட அடாப்ட் பண்ணிக்க, அவங்க லொக்கேஷனை மாற்றிக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரெக்ரூட்டர் காட்டும். அண்ட் அதனால தான் அட்ரஸ் போட சொல்கிறது. அண்ட் மெயில் ஐடி எதுக்கு அப்படின்னா, என்ன ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் மெயிலுக்கு தான் அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அண்ட் நிறைய பேரோட மெயில் ஐடி வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ ifjohnsina@gmail.com இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் நேமில் ஒரு சிம்பிளாக இப்போ நான் பிரவீன், ஸோ இட்ஸ் பிரவீன் ஹியர், இல்லை பிரவீன் ஹியர் @gmail.com அப்படின்னு ஒரு நார்மலாக உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் அதுவுமே நீங்கள் யாருன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல் எதுக்காக, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்க நிறைய விஷயங்கள், லிங்க்டினாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். நம்ம டே டு லைஃப்பில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம பர்சனல் லைஃப்பை ரெசம்பிள் பண்ணுறது. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃபோட்டோஸை போடுவோம், ஃபேமிலி ஃபோட்டோஸ் போடுவோம், நம்மளுக்கு பர்சனலாக என்னென்ன விஷயம் மூட் அவுட்டாக இருந்தால் ஒரு சேட் சாங் போடுவோம். இதுவே எக்கச்சக்கமான விஷயங்கள் பர்சனல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெரியர் வைஸாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் நிறைய பேர் அங்கே ஷேர் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஜாப் வந்து நெக்யூரி, அப்புறம் மான்ஸ்டர், ஃப்ரெஷ்வாக் இந்த மாதிரியான பல வெப்சைட்டில் போய் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக லிங்க்டின்னா ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை உங்ககிட்ட ஒரு ஜாப் இருக்குது, நீங்கள் யாராவது ஹையர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாலும் லிங்க்டின்ல போய் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், நிறைய கேண்டிடேட் வருவாங்க. அண்ட் நீங்களும் அதை நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதில். ஸோ நீங்கள் ஏதாவது ஹெச்ஆர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க அந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லெஜிட்டான பிளாட்ஃபார்மில் நீங்கள் நிறைய ஜாப் கெட் பண்ண முடியும் அண்ட் போஸ்ட் பண்ணவும் முடியும். இப்போ நிறைய ப்ரொஃபஷனலாக அதாவது நிறைய கெரியர் வைஸ் ஓரியன்டாக இருக்கவங்க இந்த லிங்க்டின்ல தான் கனெக்ட் ஆவாங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஒரு வழி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதில் போய்
ஸ்டார்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அந்த என்னென்ன மென்ஷன் பண்ணுமோ 4-5 ப்ரொஃபைல் பாருங்கள். உங்களுக்காக தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி. அண்ட் அதுபடியே நீங்களும் டெவலப் ஆகுது. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுறது பெஸ்ட். இல்லைன்னா மென்ஷன் பண்ண தேவையில்லை. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயம் நேமு, அட்ரஸ்ஸு அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் 2 விஷயம் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லலாம். இல்லை மெயில் அட்ரஸ் மூலியமாக நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு பர்சனை காண்டாக்ட் பண்ணுறோம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா செகண்ட் அவங்க வரக்கூடிய விஷயம் வந்து மொபைல் நம்பர் தான். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வச்சுக்கலாம், இல்லை செகண்ட் ஜிமெயில் வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும், உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ டெஃபினட்டாக கரெக்டான ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு 4 இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலே போதும். இதை தாண்டி நம்மளுடைய சொன்ன மாதிரி பிளட் குரூப்போ நேஷனாலிட்டியோ இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருந்தால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம்மரி. நிறைய பேர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க ரெக்ரூட்டர்னா நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி சில பேர் அப்படியே 10 லைன்ஸுக்கு அப்படியே தொடர்ந்து அவங்க ஒரு சம்மரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களை பற்றி ஒரு 5 to 6 லைன் கிறிஸ்பாக ஸ்வீட்டாக வந்து நீங்கள் கொடுத்தா போதும். நிறைய பேர் வந்து ஸ்டைலிஷான இங்கிலீஷ் தெரியணும் என்கிட்டன்னு சொல்லி சம்மரியில் வந்து நிறைய ஸ்டைலிஷான இங்கிலீஷ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. வெர்சடைல் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவன் நானும் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் ப்ரொஃபஷ்னலாக கொடுத்தாலே போதும். அண்ட் முக்கியமாக ஃபாண்ட். நிறைய பேர் வந்து ஃபாண்ட்டில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னடா இது நான் ரெஸ்யூம் பண்ணால் போதும் ஃபாண்ட்டை கூட பார்ப்பாங்க அப்படின்னா எஸ் நீங்கள் என்ன மாதிரி ஃபாண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸும் சில இருக்குது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க. டைம்ஸ் நியூ ரோமன், அப்புறம் ஏரியல், அப்புறம் சிஓஜியூஐ, கேப்லரி இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஃபாண்ட்ஸ் இருக்குது. அவுட்லுக், ஜிமெயிலில் பார்த்தா கூட தெரியும். இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் தான் அவங்க வந்து ஃபாண்ட் லிஸ்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கர்சிவ் ரைட்டிங் ஸ்டைலிஷான விஷயத்தை யூஸ் பண்ணி ரெஸ்யூம் ரெடி பண்ணுவாங்க. ஹைலைட் பண்ணுறதுக்கும் இல்லை கோடு போடுறதுக்கும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஜஸ்ட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக காட்டிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்படியே அவங்க இங்கே என்ன ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் தெரியலாம் நான் கீழே லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ சம்மரிக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் க்ரிஸ்பாக இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் இந்த 12 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இந்த சம்மரி வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் 10 லைன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்னு யோசிக்கலாம். நீங்கள் 10 லைன்ஸ் எழுதுங்க. எழுதிட்டதுக்கப்புறம் நிறைய வெப்சைட் இருக்குது. குயில்பாட்டாக இருக்கட்டும், கிராமர்லியாக இருக்கட்டும், வெப்சைட்டில் போய் நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஸ்வீட்டாக அந்த ஒரு கண்டென்ட்டை ஷார்ட் அண்ட் பண்ணி கொடுத்துரும். இங்கிலீஷ் எவ்வளோ ஸ்வீட்டாக அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் இவ்வளோ பெரிய 10 லைன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஷார்ட்டாக 5 லைன்ஸ் to 4 லைன்ஸ் அப்புறம் எழுதி முடிக்க முடியும். ஸோ அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லுவேன் இந்த குயில்பாட்டாக இருக்கட்டும், கிராமர்லியாக இருக்கட்டும் நிறைய வெப்சைட் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த 2-3 தான். இன்னும் நிறைய ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் பண்ணுற நிறைய வெப்சைட் இருக்குது. கிராமர் செக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை வந்து சம்மரி வந்து ஷார்டன் பண்ணிக்கலாம். எது தேவையில்லையோ கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ப்ரிஃபராக ஒரு 3 to 4 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டாக பண்ணாலும் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சம்மரில் கொடுக்க வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்கில்னு சொல்லி எப்போ போடுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், அடாபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் போடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் இதையே ஒரு ஸ்கில்லாக வச்சு ஒரு 8, 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பெருசாக அந்த ஸ்கில்லையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இதெல்லாமே நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க, இல்லை ஒரு ரோல்குள்ளே போகிறீங்க, ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம் தான். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க வேண்டியது தான். அது இல்லைனாலும் அவங்களா கொண்டு வர வச்சுருவாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்கில்லாக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அண்ட் நீங்கள் ஒரு பிசிஏ ஸ்டூடெண்ட் இல்லை பிஎஸ்சி ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வரீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்டில் என்னென்ன முக்கியமான ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் இருக்கோ C++, C#, ஜாவா இஸ் பெட்டர் அண்ட் பைத்தான் இதெல்லாம் தெரியுது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும். இல்லை நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய டஃப்பான ப்ரோக்ராம் கொடுத்தாலும் அதை நான் ஒரு 50 லைன்ஸ்க்கு ஒரு கோடிங் எழுதிடுவேன் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. பேசிக்கான விஷயம் லூப்ஸ்னால் என்ன, அதோட கான்செப்ட்ஸ் என்ன, சின்டெக்ஸ் தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு சர்வே பண்ணிடலாம். இந்த மாதிரி விஷயம் தான் ரெக்ரூட்டர்ஸுமே நீட் பண்ணுவாங்க. இப்போ பெருசாக நீங்கள் அதில் மாஸ்டராக இருக்கணும், அதில் நீங்கள் பெரிய விஷயம் பண்ணியிருக்கணும்னு எந்த ஒரு ரெக்ரூட்டர்ஸும் நினைக்க மாட்டாங்க. பேசிக்கான விஷயம் தெரிஞ்சால் போதும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு ரோலை போட்டு அவங்களுக்கு வளர்க்க போகிறதில்ல. அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த ஒரு ரோலாக க்ரியேட் பண்ணி அந்த ரோலில் அவங்கள போட்டு தான் அவங்களே மோல்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சால் போதும், அதான் அவங்க நீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த நிறைய பேர் பார்த்துப்பேன் ஜாவான் போட்டால் இல்லை இன்டர்மீடியட், C++ போட்டால் இல்லை பேசிக் இனிமேல் மென்ஷன் பண்ணுவாங்க. அது தேவையில்லை. உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி இதை பேசிக்காக இன்டர்மீடியட்டாக எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேபி அதை அவங்க கொஸ்டினாக கேட்கும் போது நீங்கள் இதை எக்ஸ்பர்ட்டா இல்லை இன்டர்மீடியட்டா அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது நீங்கள் சொன்னால் போதும். பட் அதை ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் நான் காலேஜ் பர்சனாக வரேன், ஃப்ரெஷராக வந்து இப்போ தான் ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன், ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன்ற போது நான் என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் நீங்கள் காலேஜ் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப்ஸ், ஒர்க் ஷாப்லாம் பண்ணியிருப்பீங்க.
நீங்கள் பண்ணலன்னா பரவாயில்ல, போட தேவையில்ல. பண்ணியிருந்தா நீங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தா ஒர்க் ஷாப்னா பேக்கிங் பண்ணுற ஒர்க் ஷாப்போ, இல்லை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒர்க் ஷாப்போ, பியூட்டி ஒர்க் ஷாப்போ நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த ரோலுக்கு தேவையான ஒர்க் ஷாப் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐடி செக்டாருக்குள்ளே போகிறீங்க, அதுக்கு தேவையான ஒர்க் ஷாப் நீங்கள் ஜாவாவில் பண்ணியிருக்கீங்க, பைத்தானில் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணால் போதும். ஆனால் முன்னாடி என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் அப்படின்னா நான் ஒரு இந்த கோவிட் டைம் ஏதோ காலேஜ் முடிக்கும்போது கோவிட் டைமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து என்னென்ன இன்டர்ன்ஷிப்லாம் வருதோ எல்லாமே பண்ணோம். ஒரு 20லேருந்து 25 இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்ன்ஷிப்ஸ் சிலது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ண சொல்லி அதை ஸ்க்ரீன்ஷாட் வாங்கி உங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 20, 30, 40, 50 ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறவங்க, பேசாதவங்க எல்லார்ட்டையும் போய் இந்த ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு, ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புன்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் வாங்கி நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வச்சு தான் அந்த இன்டர்ன்ஷிப் நடக்கிறது அப்படின்ற மாதிரி. நான் தான் இந்தமாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சா, அது என் வாட்ஸ்அப் குரூப்லேயே ஒரு 50 பேர் இருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நாங்கள் அந்த தப்பு பண்ணோம். நான் அந்த தப்பு பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பாக இருக்கா அப்படின்னா, அதில் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வெரி வெரி பெஸ்ட். இப்படி கிடைச்ச சூப்பர். அப்படி கொடுக்குற இன்டர்ன்ஷிப் கொடுக்குற சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக இன்டர்ன்ஷாலா. ஸோ இன்டர்ன்ஷாலாலாம் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, நிறைய பார்ட் டைம் கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். ஸ்பான்சர் வீட்லாம் கிடையாது. நான் தான் ஸ்பான்சர் மென்ஷன் பண்ணல. ஸோ அதில் நாங்கள் போய் ட்ரை பண்ணியிருப்போம். இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா இன்டர்ன்ஷாலில் நிறைய விஷயம் நடத்துவாங்க, சீசன் விஷயம் நடத்துவாங்க. ஸோ அதை போய் நீங்கள் ட்ரை பண்ணுறது இஸ் த பெஸ்ட் வே. உங்களுக்கு நிறைய ஒரு பெஸ்ட் இன்டர்ன்ஷிப் கிடைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதான் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஷாப்லாம் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அண்ட் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேஷனில் ரொம்ப நிறையாலாம் இல்லை. அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் 1 பேஜுக்குள்ளே முடிக்க பாருங்கள். அண்ட் 1 பேஜுக்குள்ளே முடிக்க முடியாது, நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் சர்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 to 5 சர்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் சிம்பிளான சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஜாப் உங்களுக்கு தேவையே படாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நெசிட்டி கிடையாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேஷன் அப்படி நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ க்ளவுட் ப்ராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுமாதிரி சர்டிஃபிகேஷனாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுமாதிரி வேலிடான சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்களாம் இந்தமாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டைம் இந்த மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காட்டும். ஸோ இந்த ஸ்கில் இருக்கிறத தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இந்த ஒரு பர்சன் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபியூச்சருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ அதனால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சர்டிஃபிகேஷனில் மேக்ஸிமம் 4 to 5 சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் சில சாம்பிள்ஸும் நான் சைடில் பார்க்குறேன். ஸோ அந்தமாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம், பிக் ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு இவ்வளோண்டு ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தான் தெரியும் அப்படின்னா, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அது இவ்வளோ பெருசாக காட்டும். உதாரணத்துக்கு இங்கிலீஷை இப்போ இருக்கிற ஒரு மேஜரான ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு மேஜர், ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ் தான் எனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எஸ், முக்கியமான விஷயம் தான். பட் ஒரு கெரியர் வைஸாக போகிறீங்க, ஒரு எம்என்சிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா உங்க கூட ஒர்க் பண்ண டீம்மேட்ஸாக சரி, உங்கள் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேச போகிற கிளைண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வேர்ல்டை சுற்றி வர போகிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் டீம்மேட்ஸே குஜராத், ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரியான லொக்கேஷன் வந்து வரலாம். ஸோ அவங்களுக்கு காமனாக தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ அவங்க தமிழ் பேச தெரியாது. ஸோ அதே மாதிரி உங்கள் கிளைண்ட்ஸுமே யூகேயில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம். ஸோ இந்தமாதிரி கிளைண்ட்ஸ் கூட தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு தான் நிறைய பேர் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப நெசசிட்டியான ஒன்று. நீங்கள் உங்கள் டைம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கல ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்ஃபுல்லான டைம்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போய் இனிமேல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் போய் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க சீரிஸ் பார்க்கறது மூலிமா இங்கிலீஷ் கற்றுக்கலாம், இந்த ஒரு மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கறது மூலிமா இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க. உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக கற்றுக்கோங்க. ஏன்னா நிறைய வேஸ் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அண்ட் நிறைய வெப்சைட் இருக்கும், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். Duolingo இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய யூடியூப் சேனல்ஸும் இருக்குது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்தமாதிரி யூடியூப் சேனல்ஸும் நீங்கள் பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். அண்ட் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி இருக்கீங்க, இல்லை நீங்கள் தனியாகவே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் முன்னாடி யாரும் நிற்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு பேச ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு செல்ஃப் லேர்னிங் தான். ஸோ யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவும் தேவையில்லை, யாரும் முன்னாடி நிற்கவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் யாரும் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ண போகிறதும் இல்லை. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் பேசி பழகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இங்கிலீஷ் கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக் அவங்க கூட இங்கிலீஷில் பேசி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்து மூலிமா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜையும் ஸ்கில்ஸையும் நீங்கள் வளர்த்துக்க முடியும். யாரும் டக்குன்னு ப்ரொஃபஷனல் ஆகிட முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் க்ரோ பண்ணிக்க முடியும். ஒரு இன்டர்வியூ வராங்க, ஒரு ரெக்ரூட்டர் வராங்கன்னா உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நிறைய விஷயம் தெரியலனாலுமே இவ்வளோண்டு விஷயத்துலேயே நீங்கள் இவ்வளோ பெருசாக காட்ட முடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இங்கிலீஷ் தான். ஸோ உங்கள் கம்யூனிகேஷனில் இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மேஜராக பண்ண வேண்டியது உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதையும் தான் நிறைய பேர் தமிழ் பர்சன் நிறைய பேர் தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், உருது தெரியும், இதுமாதிரி நிறைய அதர் லாங்குவேஜ் தெரியும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அதர் பிரான்ச்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் லொக்கேஷனில் அவங்க கம்பெனியோட அதர் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த பர்சன் நம்பி அங்கே அனுப்பலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியுது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இது நீங்கள் போடுறது மூலிமா உங்கள் ரெஸ்யூமை ரொம்ப நீட்டாக காமிச்சிக்கலாம். ஸோ இதுவே போதும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணுவாங்க, பட் இது எனாஃப். முதல்ல உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களை பற்றின கிறிஸ்பான சம்மரி அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸில் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தாலுமே சரி அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண போது வந்து சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேஷன் ஒரு 4-5 மென்ஷன் பண்ணால் போதும். அண்ட் இம்பார்ட்டண்டான வேலையான ஓர்த்துப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான சர்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் மென்ஷன் பண்ண போது லாங்குவேஜஸ். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், முக்கியமாக இங்கிலீஷ் இருக்கணும். அண்ட் தமிழ், அப்புறம் வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் தெரியும், அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுவே என்ன இது பண்ணிட்டாலே ஒரு ரெக்ரூட்டருக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி கிடச்சிரும். ஸோ உங்களை பற்றி கொஸ்டின் பண்ண போகிற விஷயமா இருக்கட்டும், உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கில்ஸ் ஓரியன்டாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டாகவும் தான் உங்களை கொஸ்டினே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ரெஸ்யூம் உங்களை பற்றி யாருன்னு சொல்லி காட்டுறோம். உங்களை பற்றி நான் மிரர் ரெஸ்யூம் முன்னாடியே சொன்னேன். ஸோ இதுவே என்ன நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு நான் 12th இதை பண்ணேன், 11th இதை பண்ணேன், எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்றத யாருமே காட்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. இந்த ரெக்ரூட்டருக்கும் தேவையும் படாது. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் தேவையான இன்ஃபர்மேஷன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் எஜுகேஷனல் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்களா, அண்ட் 10th எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அண்ட் உங்கள் காலேஜில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையும் உங்களோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு நீட்டான கிறிஸ்பான ரெஸ்யூம் ரெடி பண்ண முடியும். அண்ட் அதர் வெப்சைட் நிறையா இருக்குது இந்த மாதிரி சாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு. அப்படியே இன்னொருத்தவங்களோட ரெஸ்யூமை காப்பி பண்ணி நீங்கள் பண்ணணும் இல்லை, அப்படி பண்ணாலும் அதோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், என்ன பற்றின மாடிஃபிகேஷன் என்னென்ன அது இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்களும் ஒரு நீட்டான ஒரு ஸ்கில்ஃபுல்லான ப்ரெசன்டேஷனை நீங்கள் ஒரு ரெக்ரூட்டருக்கு முன்னாடி வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, ரெஸ்யூம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குமே சரி, ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாப் தேடிட்டு இருக்காங்க, ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே கனெக்டட். அண்ட் இன்னொரு சூப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.